ஓம் த்ரயம்பகம் யஜாமி வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி விஸ்வநாதன். முதன்மை நிகழ்வுகள்: பில்லமநாயக்கன்பட்டி கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திருவிழா, வாழைப்பழங்களை சூறையிட்டு வழிபாடு. திருவெண்காடு புதன் பகவான் கோவில் தெப்போற்சவம், திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மகா சிவராத்திரி, வெள்ளிக்கிளி வாகனத்தில் அம்மன் வீதி உலா. திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கன்பட்டி அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திருவிழாவில் வாழைப்பழங்களை சூறையிட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பெரியகோட்டை கிராமம் பில்லமநாயக்கன்பட்டியில் அருள்மிகு நரசிங்க பெருமாள், விநாயகர், காளியம்மன், பகவதியம்மன் ஆகியோர் அருள்பாலித்து வருகின்றனர். இத்திருக்கோவில் திருவிழா கடந்த திங்களன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனையடுத்து திரளான பக்தர்கள் வாழைப்பழங்களை கூடையில் சுமந்து ஊரை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் சுமார் 1 லட்சம் வாழைப்பழங்களை சூறையிடும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்தனர். விழாவை ஒட்டி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கும் புதன் பகவான் கோவிலில் தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவெண்காட்டில் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இது காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்மையான கோவிலாகும். இத்தலத்தில் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான முதல் கடவுளாக விளங்கும் புதன் தனி சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலின் இந்திர பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தெப்போற்சவம் முன்னிட்டு சுவாமி அம்மன் புறப்பட்டு தெப்பத்தில் அலங்காரத்தில் எழுந்தருளினர். 3 முறை திருக்குளத்தை வலம் வந்த தெப்பத்தை பக்தர்கள் சூழ்ந்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழாவின் 3ஆம் நாளில் வெள்ளிக்கிளி வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்படிகலிங்க பூஜையும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி வெள்ளிபூத வாகனத்திலும் அம்மன் வெள்ளிக்கிளி வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் ரத வீதி வழியாக எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர்.
திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் அருள்மிகு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார். திருப்பதி அடுத்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கடந்த 24ஆம் தேதி பிரம்மோற்சவம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சின்ன சேஷ வாகனம், பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராய் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார். விழாவின் 3ஆம் நாள் மாலையில் அருள்மிகு மலையப்ப சுவாமி முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டனர். இந்த விழாவில் பக்தர்களின் கோலாட்டம், பஜனைகளும் இடம்பெற்றன. ஈரோடு சூரம்பட்டி அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலில் மாசி குண்ட திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சூரம்பட்டி அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலில் மாசி குண்டம் மற்றும் பொங்கல் விழாவை ஒட்டி கடந்த 19ஆம் தேதி பூச்சாட்டுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மூலவர் மற்றும் பரிகார தெய்வங்கள் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா வந்தனர். இதை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் எடுத்து வந்த புனித நீருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அதிகாலை குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முதலாவதாக தலைமை பூசாரி குண்டத்தில் இறங்கி விழாவை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் அம்மனை வணங்கி தீக்குண்டம் இறங்கினர். இதில் ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காலபைரவர் திருக்கோவில் மகாருத்ர யாகம், திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே தென்னங்குடி அருள்மிகு காலபைரவர் கோவிலில் உலக அமைதி வேண்டி மகாருத்ர யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிதர்தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது பேராவூரணி அருகில் உள்ள தென்னங்குடி கிராமத்தில் அஷ்டபைரவ பரிகார சகித காலபைரவர் திருக்கோவில். இந்த கோவிலில் மகாருத்ர யாகத்தை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனையடுத்து ஸ்ரீ ஏகாதச மகாருத்ர யாகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். பிள்ளை வரம் தரும் திருக்கருக்காவூர் அருள்மிகு கர்ப்ப ரட்சாம்பிகை உடனுரை முல்லைவனநாதர் திருக்கோவில் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். தஞ்சாவூரிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கருக்காவூர் அமைந்துள்ளது. இங்கு அருள்மிகு முல்லைவனநாதர் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். தாமே தோன்றியதால் இவருக்கு அபிஷேகம் இல்லை.
இத்திருக்கோவில் அம்மன் அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இவருக்கு கருக்காத்த நாயகி என்ற பெயரும் உள்ளது. குழந்தை பாக்கியம் அளிப்பதற்கும் கரு கலையாமல் காப்பதற்கும் அருள் புரியும் அம்மனாக இவர் போற்றப்படுகிறார். இத்திருக்கோவிலின் முன்புறம் உள்ள திருக்குளத்திற்கு பார்க்குளம் என்று பெயர். தெய்வீக பசுவாக போற்றப்படும் காமதேனுவின் காலால் இக்குளம் உருவாக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லது கருசிதைவு ஏற்பட்ட பெண்கள் தம்பதியராய் இக்கோவிலுக்கு ஒரு வியாழக்கிழமையன்று வர வேண்டும். 11 நெய் விளக்குகளை கோவிலில் கூறப்பட்டிருக்கும் வழிபாட்டின் முறைப்படி ஏற்றி வணங்குதல் வேண்டும். கர்ப்பரக்ஷாம்பிகையின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்யப்பட்ட பசுநெய்யை வீட்டுக்கு எடுத்து வந்து அத்துடன் சுத்தமான பசுநெய்யை கலந்து தம்பதிகள் இருவரும் இரவில் மட்டும் 48 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும். தொடர்ந்து தீப வழிபாடு செய்து வர கர்ப்பரக்ஷாம்பிகை குழந்தை வரம் அருள்வாள் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கர்ப்பமான பெண்கள் 9வது மாதம் முதல் பிரசவ வலி ஏற்படும் நாள் வரையில் தினமும் தன்னுடைய வயிற்றின் மீது இத்திருக்கோவிலில் பூஜிக்கப்பட்ட விளக்கெண்ணெயை லேசாக பூசி வர சுகப்பிரசவம் ஏற்படும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வேண்டுதல் நிறைவேறிய தம்பதியர் இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து இங்குள்ள தொட்டிலில் குழந்தையை வைத்து அம்மன் அருள் பெறுகின்றனர். புனித செபஸ்தியார் திருப்பண்டம் ரோமிலிருந்து சென்னை வருகை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ரோமிலிருந்து முதல் முறையாக சென்னை வந்த புனித செபஸ்தியார் திருப்பண்டத்திற்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆராதனையுடன் வரவேற்பளித்தனர். 3ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் படை வீரர்களில் ஒருவராக வாழ்ந்து ரத்தம் சிந்தி சாட்சியாக மரித்தவர் புனித செபஸ்தியார். அவருடைய திருப்பண்டம் எனப்படும் எலும்பு ரோம் நகரில் இருந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் சென்னை மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை ஒட்டி செபஸ்தியாரின் சிலையை அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து ஆராதனையுடன் பாடல்களுடன் தேர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் வணக்கத்திற்காக செபஸ்தியார் ஆலயத்தில் வைக்கப்பட்டு திருப்பலி பூஜைகள் நடைபெற்றன. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். ரோமை நகரிலிருந்து புனித செபஸ்தியாருடைய திருப்படம் நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் புனித செபஸ்தியார் ரோமில் ஒரு போர் வீரராக இயேசுவுக்காக உயிர் நீத்தவராகவே ரோமை நகரிலிருந்து நமக்காக நம்முடைய ஆலயத்திற்காக நம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக செபஸ்தியாருடைய திருப்பண்டம் நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வாரி இறை ஆசிரை பெறுவேன். திருப்பூர் மாவட்டம் சேயூர் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாக விளங்கி வருகிறது. இங்குள்ள இறைவனை வணங்கினால் அரச பதவிகள் தேடி வரும் என்பது ஐதீகம். இத்திருக்கோவில் பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அவிநாசியை அடுத்த சேயூரில் அமைய பெற்றுள்ளது அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை வாலீஸ்வரர் திருக்கோவில். வாலி வழிபாடு செய்ததாக போற்றப்படும் இத்திருத்தலம் சுந்தரர் மற்றும் சம்பந்தரின் பாடல்களில் மாட்டூர் என்று பாடல் பெற்றுள்ளது. 5 நிலை கோபுரத்துடன் அமைய பெற்றுள்ள இக்கோவிலில் சுவாமி அம்மனுடன் சுப்பிரமணியர், சனீஸ்வரர், பைரவர், விநாயகர் உள்ளிட்டோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். கையில் தாமரை மலர் ஏந்தி அம்மன் அருள்பாலிக்கிறார். மாங்கல்ய பூஜை ஆண்டுதோறும் இச்சன்னதி முன்பு நடத்தப்படுகிறது. இறைவன் இங்கு அக்னி தாண்டவம் ஆடிய பொழுது உக்கிரத்தை கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் ஒளிந்து கொண்ட இடம்தான் திருக்கோளியூர் எனும் அவிநாசி என்று போற்றப்படுகிறது. இங்கு நடத்தப்படும் பஞ்சகவ்ய அபிஷேகம் குறித்தும் கோவிலின் சிறப்புகள் குறித்தும் விரிவாக சொல்கிறார் கோவில் திருப்பணி குழுவை சேர்ந்த தேவராஜ். திருத்தலத்திலே
வாளியினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே தென்பெண்ணை ஆறு என்கிற ஆறானது ஓடிக்கொண்டிருந்தது. அதிலிருந்து வாளியினால் அந்த ஆற்றிலிருந்து மணல் எடுத்து வாளியை பிரதிஷ்டை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் உண்டு. பஞ்சகவி அபிஷேகம் என்றது சிவனுக்கு மிக அற்புதமான முறையிலே பல மாவட்டங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் திரளாக வந்திருந்து சிவனுடைய அருளுக்கு பாத்திராய் கொண்டிருக்கின்றார். சோழ மன்னர் கரிகாலன் தான் இழந்த நாட்டை சேயூர் இறைவனை பூஜித்த பின்பே மீட்டார் என்றும், அதேபோன்று வாலியும் இத்தலத்து இறைவனை வேண்டிய பின்னரே கிஷ்கிந்தாவை கைப்பற்றினார் என்றும் கூறப்படுகிறது. எனவே இத்தலத்து இறைவனை வணங்குவதன் மூலம் அரச பதவிகள் தேடி வரும் என்பது ஐதீகம். இக்கோவில் கல்வெட்டுகள் மூலம் கோவிலுக்கு கொடை கொடுத்தவர்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் தொல்லியல் ஆய்வாளர் ரவிக்குமார். அந்த கல்வெட்டுகளின்படி இந்த கோயில் கிபி 1150ஆம் ஆண்டு வாக்கில் கொங்கு சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தைச் சேர்ந்ததாகும். கிபி 1151ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு தான் முதலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டில் சித்திரமேலி பட்டான் என்பவர் இக்கோயிலில் நந்தியா விளக்கு எரிக்க ஒரு பொன் களஞ்சி கொடையாக கொடுக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிறது. சித்திரமேலி என்கிற பெயர் மிக குறிப்பிடத்தக்கதாகும். ஏனென்றால் அது விவசாய பெருங்குடி மக்களும் வணிகர்களும் அன்று இணைந்து ஏற்படுத்திய ஒரு கூட்டுச்சபையாகும். அன்று சேவூரில் இருந்த பூல்வர் நாட்டினுடைய பூல்வர் சபையும் வெள்ளாள நாட்டினுடைய வெள்ளாளர் சபையும் இணைந்து பெரிய நாட்டார் திருநாள் என்ற ஒரு நாளை குறிப்பிட்டு அந்நாளில் விழா எடுத்துள்ளனர். அவ்விழாவுக்கு இரு சபைகளும் இணைந்து கொடை கொடுத்துள்ளன. இதன் மூலமாக வெள்ளாள சபையும் பூல்வர் சபையும் அன்று கொங்கு மண்டலத்தில் நிர்வாகத்தை நிர்வகித்தன என்பதை நாம் அறிய முடிகிறது. எண்ணற்ற பலன்களை அள்ளித்தரும் சேயூர் வாலீஸ்வரரை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.